என்ன வார்த்தைடா பேசுற? பெத்த அப்புறம் போய் பொறுக்கீங்கறியா? கண்ணால பாத்துட்டு வந்து தானே பொறுக்கேன்னு சொல்றேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? மறுபடியும் அவரை பொறுக்கீங்கறியா? போடா. இந்த வீட்ல இருக்காத போ. எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சிருக்கு பாரு. நிறுத்துப்பா இதப்பா வீடு. ஐயோ என் புருஷனுக்கு என்னாச்சு? எனக்கு இப்படி பண்ணி என் புருஷனை காப்பாத்திக்கலாமே. ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன்? என்ன காச்சு? அது ஒண்ணு இல்ல கோயிந்து. போன வாரம் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள். அன்னைக்கே கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், போக முடியல. சரி இன்னைக்கு போலாமேன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு குட்டி நாய் என்னை கண்டவன விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓட அது விரட்ட அப்படியே ஒரு ஆட்டோ ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் விழுந்தா ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சு. இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா வாய் கூசமா போய் சொல்றானே. வலிக்குதுங்களா? ஒண்ணு இல்லம்மா, வாங்க. ஒண்ணு இல்ல. ஐயோ ஆண்டவா, இது கோயில் பிரசாதம். இது நம்ம சின்ன பசங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க. இது நம்ம பெரிய பையனுக்குமா. அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. எங்க போனா நம்ம சரவணே? ஒண்ணு இல்லப்பா, அப்பா அவனுக்கு லட்டு வாங்கி வந்திருக்கேன், திங்கிறியா? ஏமா பிள்ளை ரொம்ப கோவமா இருக்கு? அவனை 4 போடு போட்டேன், அதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான். அடிச்சியா? ஆமா. பிள்ளை அவன் அடிச்ச அரஞ்சனா? ஏண்டி அவன் தவம் இருந்து பத்தப்புல அவனே கை நீட்ட நீ? ஆமா, ஏமா அடிச்ச? அப்படி கேளுங்க. எவனோ ஒரு புறம்போக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா. அந்த பொறுக்கியோட முகம் உங்கள மாதிரி இருந்துதான். என்கிட்ட வந்து சொல்றான், அதான் 2 போடு போட்டேன். ஓஹோ, அதுக்கு தான் போட்டியா? அம்மா, பையன் மேல எந்த குத்தமும் இல்லம்மா. அவனை பிடிச்ச வியாதி அப்படி ஆட்டி படைக்குது. ஐயோ என் பிள்ளைக்கு என்ன வியாதிங்க? நான் சொல்றேன். அதாவது சின்ன பிள்ளையிலே அவன் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுற வியாதி இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னார். உன்கிட்ட சொன்னா நீ எங்க அதிர்ச்சியாருன்னு நான் மூடி மறைச்சிட்டேன். அதனால அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பப்படாது. கோயிந்து, உன்னை பத்தி கூட பையன் என்கிட்ட நிறைய தப்பா சொன்னானே. என்ன பத்தியா? என்னன்னு? அந்த பலசர கடைக்காரர் கருப்புசாமி இருக்காருல்ல, அவர் கூட நீ சேர்ந்து 2 பேரும் இங்கிலீஷ் படம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம பால்கார பழனிசாமி இருக்கான்ல, அவன் மடியில படுத்துக்கிட்டு பீச்சில் சுண்டல் வாங்கி தருவான். அப்படியா சொன்ன அந்த பாவி? அவன் சொல்லலம்மா, அவனை பிடிச்ச வியாதி அப்படி சொல்லுது. நீங்க நம்புறீங்களா? நான் நம்புவனா? என் பொண்டாட்டி அப்படிப்பட்டவள கண்ணையாச்சு. அதனால என்ன பத்தி உன்கிட்டயோ உன்னை பத்தி என்கிட்டயோ சொன்னா நம்பப்படாது. ஓகே, எவ கூடயாச்சும் கட்டுல கட்டி பிடிச்சு படுத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னா கூட நீ நம்ப கூடாது. இல்ல நம்ப மாட்டேன். நான் வச்சுக்க பாப்பா. ஐயோ என் பிள்ளைக்கா இப்படி ஒரு வியாதியை கொடுக்கணும் ஆண்டவன். யாராவது? நான் தான். நீயா? ஒரு நிமிஷம் வெளியே வரியா? எதுக்கு? வர முடியுமா முடியாதா? கோயிந்து கத்துன்னு சொருகிடுவேன். கெட் அப். எந்திரி. நட. ஏய், எங்க அம்மாவை ஏமாத்தினதும் இல்லாம என்ன மென்டல்னு வேற சொல்றியா? இல்லாத்தியும் பொல்லாத்தியும் சொல்லி என்ன எங்க அம்மாவை பிரிக்கலான்னு பாக்குறியா? நீ என்ன போட்டு கொடுத்த, நான் உன்ன போட்டு கொடுத்தேன். உண்மையா சொல்லு, அந்த வெள்ளைக்காரி கூட உட்கார்ந்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? ஓ, இந்த வெள்ளையா இருக்குமே அதான் ஐஸ்கிரீமா? இந்த நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ அந்த வெள்ளைக்காரி கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? டேய், ஏன்டா ஒரு அப்பா இவளை இப்படி அநியாயமா பழிய போடுற? உங்க அம்மாவை தவிர வேற எவளையுமே ஏழெடுத்து பார்த்தது. எங்க எம்மா சத்தியம் பண்ணு. அட ஓ மேல சத்தியம். என்கிட்டே உன் கேப் மாதிரி வேலை காட்டுறியா? உன்ன கத்திய காட்டினதுக்கே தரன்னு ஒண்ணுக்கு போயிட்டியே. இதே உனக்கு குத்தி இருந்தா? எது ஒண்ணுக்கு போயிட்டா? இது உனக்கே நல்லா இருக்காடா ஐயா. தெரியுதுல, இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேவாத எங்க அம்மாவை ஏமாத்துறது நிறுத்திக்க. கொன்னுடுவேன். மாமா, நான் ஒண்ணு சொன்ன நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே. இந்த முடியல உங்களை பார்த்தா கரடி குட்டி மாதிரி இருக்கு. ஏன் அப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எங்க ஊர்ல நிறைய முடியோட இருந்தா ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவாங்க. அது கோவக்காரன் தான், ஆனா கோவம் விஷயத்துல அப்படி இல்ல. என்ன மாமா எல்லாத்தையும் சோப் ஆக்கிட்டீங்க பாருங்க. அதுக்கு என்ன தண்ணி ஊத்தி கழுவிட்ட போகுது? ஐயோ போங்க மாமா. அச்சா, எல்லாம் ஈரமாக்கிட்டீங்களே. புடவை எல்லாம் நனைஞ்சிருச்சு. அப்ப 2 பேரும் சேர்ந்தே குளிச்சிடலாம். ஐயோ, 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறதா? தாத்தா படி பார்த்துட்டு அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் தாத்தனாவது பாட்டியாவது நம்ம 2 பேரும் மட்டும்தான். வேணும் மாமா. இன்னையில இருந்து நான் உன்னோட லவ்வர், நீ என்னோட காதலி. காதலியா?
கல்யாணத்துக்கு முன்னாடி தானே காதலிப்பாங்க. காதல் எப்ப வேணாலும் வருமே. அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி வர காதல் இருக்கிற ரொம்ப சாதாரணமான காதல், டெம்பரவரி, எப்ப வேணாலும் புட்டுக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் ஸ்ட்ராங்கான காதல், கடைசி வரைக்கும் நிலைச்சு நிக்கும். அது மட்டும் இல்லாம கல்யாணமான புதுசுலயே கடக்கால் ஸ்ட்ராங்கா போட்டோம்னா தான் வாழ்க்கை 80-90 வயசு வரைக்கும் சிறகடிச்சு பறக்கும். ஓஹோ. காலையில டிஃபன் சாப்பிடாம வெளியில போயிடுச்சுங்க. எங்க அறிவு? ஈஸ்வரி, ஈஸ்வரி. ஐயோ பாட்டி, பாட்டி நானு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கேன். காலையில தானே குளிச்சுட்டு போனா, மறுபடியும் எது குளிக்கிறா? ஆமா, உன் மாமா எங்க? மாமா கூட குளிச்சிட்டு இருக்காரு. இதே நான் கன்றாவி, ரெண்டு சேர்ந்து ஒரே ரூம்ல குளிக்குதுங்க. அடியே, தனியா குளிச்சா குளியல், ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சா ஜலக்கிரடை. என்ன கிரீடா? ஜலக்கிரடை அப்படின்னா என்ன ஐயா? அவனா கையாங்க, இது மட்டும் தெரியாது. கைய விடு. ஜலக்கிரீடனா என்னன்னு கேட்டேன், அதுக்கு போய் என்னத்த கலக்குற? இரு சொல்றேன். ஐயா, ஐயோ, இரு இரு இரு. என்ன ஐயா இது? சூப்பர் வரையில கண்ணு இதுதான் இங்கிலீஷ் படம் பாக்குறது. என்ன என்ன அப்படியே மேல பாரு, மேல பாரு. மேல என்னத்த பாக்க? ஐயோ, ஜலக்கிரடை. ஐயோ, ஜலக்கிரடை. பாட்டி, பாட்டி, ஐயோ, என்ன தாத்தா இது? தாத்தா, வயசு காரா இருக்கா தாத்தா? விடு தாத்தா, விடு மனுஷன். தாத்தா, இன்னைக்கு நான் விட்டதை பிடிக்க விட மாட்டேன். எங்கடி ஓடுற? இருடி, 40 வருஷமா என்ன ஏமாத்திக்கிறது இல்ல ஒண்ணு. ஐயோ, விடியா, 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 விடியா. ஏன் முன்னாடி கட்டி பிடிச்சா உனக்கு என்ன? யாரையோ போட்டு நல்லா பாரியா. ஐயோ பேத்தி, என்ன மன்னிச்சிருமா. சோப்பு நேரம் கண்ணில் போட்டுருச்சா? அதுதான் தெரியல, மன்னிச்சிருமா. பேரா, உங்க பாட்டிட்ட விட்டதை பிடிக்கலாம் நினைச்சேனா, அதுல அது எங்க விட்டு அங்கே போய் பிடிப்போம். அடியே வாரண்டி. பாரு, இந்த ஆள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஐயோ தாத்தா பாவங்க, நல்லவரு. நல்லவர்தான், ஆனா ரொம்ப எமோஷனல் டைப். நீ சோறு போடு போதும் கூட ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்க. ஏன்னா நம்ம லாபத்தை காப்பாத்திக்கணும். சரி. வா. கப்பல் லோடிங்லாம் முடிஞ்சுதா? லோடிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துருங்க. இருக்காரு இருக்காரு. ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டைய கிட்டிய போட்டு பழத்தையும் தேங்காயும் கொடுத்தா ஏமாத்தணும். கந்தா கடம்பா கதிர்வேலா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா. நிறுத்து. எங்க ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே காணோம்? இல்லங்கய்யா, நம்ம ஆபீஸ் ஓஹோன்னு இருக்கணுங்கிறக்காக குடும்பத்தோட பழனி போய் நேர்த்தி கடை மண்ட்டு நடந்தே வரேன் சார். இந்தாங்க பிரசாதம். ஏய் சந்திரி. சார், என்ன? என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 5000 ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். யோ, ஏற்கனவே 2 பிள்ளைங்களுக்கு லோன் கொடுத்துருக்குங்கய்யா. சார், அது என் மூத்த பிள்ளை 2 சார். அது போக எனக்கு இன்னும் 3 இருக்கு. மொத்தம் 5 சார். நீ வதவதன் பெத்துக்கிட்டே இருப்ப. மொத்த பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தா இந்த கம்பெனினே ஆவறது. சார், நீங்க 5000 ரூபாய் முழுசா தரவனா சார்? என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க, சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன். சாபாஷ். எவ்வளவு அமௌண்ட் வச்சிருக்கிற? என்கிட்ட 55 ரூபாய் இருக்கு சார். இல்ல சார், அது போக 4945 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே போய் கட்டிடுவேன் சார். 55 ரூபாய் ஒரு அமௌண்ட், அதை வச்சுக்கிட்டு லோன் கேட்கிற? போயா போயா வெளியா. டேய் சார், அறிவழகம் மேனேஜர் வந்துட்டாரா? சார் சார், அவன் ஜென்மத்துக்கு வர மாட்டான் சார். ஏன்? அவன் புதுசா கல்யாணம் பண்ணான்ல சார், அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கு ஏதோ மனசாகுமா, பஸ் நைட்ல வீட்டை விட்டு முடியாண்டா சார். நானும் அவன் உருப்படுறதுக்காக லட்டு ஐடியாவா கொடுத்தேன் சார். ஒண்ணுமே செய்ய தெரியல, தப்பு தப்பா பண்றான். அதனால அவன் வேலைக்கு வருவாங்கிற என்ன உங்க மனசுல இருந்தா அதை இன்னைக்கே எரேஸ் பண்ணிடுங்க. ஏய், நீ எரேஸ் பண்ணுன்ற, அவர் என்ட்ரி ஆயிட்டு இருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங். உட்கார் உட்கார் அறிவழகா. என்ன உனக்கும் ஒய்ஃபுக்கும் எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான்? யார் இவன் சொன்னானே சார்? இவன் கிடக்குறான் சார், லூசு பையன். என் ஒய்ஃப் இருக்கு, கிராமத்து பொண்ணு தான் சார். 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கு. ஆனா பயங்கரமான புத்திசாலி பொண்ணு சார். அப்படியா? நான் ஏதாச்சும் ஒரு மேட்டர் சொன்னேன்னு வச்சுங்களேன், டக்குன்னு புரிஞ்சுக்க சார். நான் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை பெத்துக்கணும்னு சொன்னேன். சரின்னு சொல்லிடுச்சு சார். குழந்தைன்னு பெத்துக்கிட்டா ஒரே ஒரு குழந்தைன்னு சொன்னேன், அதுக்கு சரின்னு சொல்லிடுச்சேன். ஏன் பக்கத்தவெல்லாம் வதவதன் பெத்துக்கும் போது நீ ஏன் ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிற? அப்படி கேளுங்க சார். சார், மனுஷனால ஒரு கட்டுப்பாடு வேணும் சார். இப்ப எக்கச்சக்கமா குழந்தை பெத்துட்டோம்னு வச்சுங்களேன், வீட்டுல நிம்மதி போயிடும். வீட்டுல நிம்மதி இல்லைன்னா ஆபீஸ்ல ஒழுங்கா வேலை பார்க்க முடியாது. அப்புறம் குடும்பத்துல செலவு அதிகமாயிடுச்சுன்னு வச்சுங்களேன், இங்க ஆபீஸ்ல கை நீட்ட வேண்டியதா போயிடும் சார். அதனால ஒரே ஒரு குழந்தை பெத்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு நல்லது, ஆபீஸுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அடடடடடா, எதிர்கால இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறியப்பா. மனுஷனா ஒரு பிரின்சிபல் இருக்கணும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, கதவு தாப்பாலாம் போட்டுக்கிட்டு ஜாக்கிரதையா வீட்டை பாத்துக்கணும். அம்மாடி, நாங்க கோயில் குளம்னு போறது சாமி கும்புறதுக்காக மட்டும் இல்ல,
கூடி சீக்கிரமே நீ எங்களுக்கு ஒரு பேரனும் பேத்தியோ பெத்து கொடுக்கணும். அதுக்கு வேண்டிக்கிறதுக்காக தான் போறோம். புரிஞ்சுதா? அம்மாடி நாங்க வாரத்துக்குள்ள முழுகாம இருக்கணும், வாந்தி எடுக்கணும். அடுத்த வருஷமே ஒரு பேரனை பெத்து கொடுத்து அவ என் மேல ஒண்ணுக்கு இருக்கணும். சரியா? அத பார்த்து இந்த ராஜாம்மா போதும், நீ வழியாத போய் ஆட்டோல இருப்போ. பாதி வழியே ஜானகி, அங்க என்ன தகராறு? பேசுற மாய கட்டவளே, என்னடி நீல கண்ணீர் வடிக்கிற? நிறுத்து. ஏன் அவளை திட்டுற? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஒரு புள்ளைய பெத்து கொடுக்க வக்கு இல்ல. இதுல வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சட்டம் பேசுறா, சட்டம். அதானே, நீ எதுக்கு மாமியார் கிட்ட சட்டம் எல்லாம் பேசுற? என்ன பாட்டி நீங்களே புரியாம பேசுறீங்க? குழந்தை எல்லாம் நான் என்ன பண்ணட்டும்? தினமும் அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து என்ன அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. எங்கேயாவது போய் செத்தலாமான்னு தோணுது. அழாதம்மா. ஏப்பா நீயாவது உன் பொண்டாட்டி டாக்டர் கிட்ட கூட்டு போக கூடாதா? நான் நினைச்சேன் டாக்டர் கூட்டிட்டு போன்னு. எங்க அம்மா தான் வந்து என்ன அம்மா வாடா உள்ள. ஏய் வீட்டுக்குள்ள வந்தா மண்ணை ஊத்தி கொளுத்திடுவே. ஜானகி, ஐயா வாடாடா. இத பாரு, வீட்டுல பெரியவங்கன்னு இருந்தா குழந்தை இல்லைன்னா சத்தம் போட தான் செய்வாங்க. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, உன் ஆத்தா அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட சொல்லு. கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே புள்ளைய பெத்துக்கணும். அதான் பொம்பளைக்கு அழகு. அம்மா ஈஸ்வரி வரட்டா? வர்றேம்மா, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஈஸ்வரி, ஈஷு, எங்க தாத்தா அப்படில ஊருக்கு போயிட்டாங்களா? ஊருக்கு போயிட்டாங்க. சொன்ன மாதிரி பேக்கப் பண்ணிட்டியே. அவங்க போயிட்டு வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஜாலியா ஒரு ட்ரிப் போலாம். வா, வச்சு உட்காரு. எப்படி என்ன மாமா இது முதல் இறக்கு வாங்குற மாதிரி வாங்கிருக்கீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இரவும் முதல் இரவு தான், எல்லா நிலவும் தேனிலவு தான். அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், ரம்பம்பம் ரம்பம்பபம் சட்டட்டா. என்னது இது மாத்திரை? நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சந்தோஷமா இருந்துகிட்ட குழந்தை பெக்கிறது ஒரு 2 வருஷம் தள்ளி போடலான்னு. அதுக்குண்டான சமாச்சாரம் இருந்தது. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை டெய்லி நைட் ஒன்று போட்டு முழுங்கிட்டேன்னு வச்சுக்கேன், ட்ரெயின் போயிட்டே இருக்கும், ஸ்டேஷன் மட்டும் வரவே வராது. கல்யாணம் ஆன அடுத்த வருஷமே புள்ளைய பெத்துக்கணும். அதான் பொம்பளைக்கு அழகு. என்ன யோசிக்கிற? இந்தா டக்குன்னு போட்டு இந்த மாத்திரை முழுங்கிரு. ஏமாமா, இந்த மாத்திரை சாப்பிடுறது, குழந்தை தள்ளி போடுறது, இதெல்லாம் நம்ம ஒரு பாப்பா பெற்றதுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா? குழந்தை பெக்கிற வரைக்கும் தான் நீ எனக்கு பாப்பா. குழந்தை பெத்துட்டேன்னு வச்சுக்க, நீ பீப்பா. அதனால இப்ப சாப்பிடுறத கரெக்ட். ஆக்காட்டு ஆக்காட்டு ஆக்காட்டு. நானே போட்டுக்கிறேன் மாமா. குச்சிக்கு செல்லம். குட் 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 குட்டு புண்ணி. மாமா மாமா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எங்க? அட என்னடா இது இந்த நாடா நடக்குறா? ஏய் எங்க போற? இல்லங்க, இந்த மாதிரி நேரத்துல அது ஏதோ நைட்டியா கவுனா, அது போட்டா தானே உங்களுக்கு பிடிக்கும், அதான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். என்ன வாஸ்தவம் தான், ஆனா இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு மார்க்கமா தான் இருக்க. நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே நல்லா அழகாத்தான் ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்க கவர் பண்ணுமோ அங்கங்க கவர் பண்ணி, எங்கெங்க கேப் பண்ணுமோ அங்கங்க கேப் விட்டு. அது மட்டும் இல்லாம இந்த உடம்பு கலருக்கும் அந்த ஒத்தருவா மேட்டருக்கும் மேட்சிங் சூப்பரா இருக்கு. ஒத்த ரூபாய் மேட்டரா? ஒத்த ரூபா சைஸ்ல ஒரு பொட்டு வச்சிருக்கியே, அத சொன்ன.